வணக்கம். திஸ் வைஷ்ணவி சரவணன். இன்னைக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ நாம வளரணும் அப்படின்னா நம்மளோட திங்கிங் அப்படின்றது நல்லதாக இருக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம திங்கிங்கால் தான் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆக போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களோட திங்கிங்கை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பேடான திங்கிங் வந்தால் கூட இந்த பாசிட்டிவ் திங்கிங்கால் உங்களை வெளிக்கொண்டு வர பாருங்கள். ஸோ பாசிட்டிவான விஷயங்களை நிறைய செய்யுங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்லுவேன், நம்மளோட மைண்ட் செட் மட்டும் தான் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க வைக்கும். ஸோ எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் வரட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் நம்ம மேக்ஸில் கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25 போடுறோம், சரிங்களா? ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொஞ்சமாக எடுக்கலாம். இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அப்படின்றதுல ABC அப்படின்னு ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்குது. அதோட எல்சிஎம் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதே எல்சிஎம் ஆஃப் ஏ ஆனால் 3B 2Cன்னு இருக்கும் போதும் ஏ தான் வருது. ஸோ இதில் ABCயில் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் அப்படின்றத கேட்குறாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆப்ஷன் ஏவா இருக்கும், இல்லை ஆப்ஷன் டியா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ஷன் ஏ போட்டு பாருங்க, அடுத்தது டி போட்டு பாருங்க, சரிங்களா? ஸோ சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் மேக்ஸிமம் அவங்க வைப்பாங்க. ஸோ எந்த ஆப்ஷனில் மேக்ஸில் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் ஏ அல்லது டி அப்படின்றத பண்ணிட்டு அதுக்கப்புறம் BC பண்ணுங்க, சரிங்களா? ஒரு 90% இதுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடும். ஸோ இருந்தாலும் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்திருக்கேன். 40, 20, 10, சரிங்களா? இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 40 தான் வரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி 40 3Bன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ 3 into B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 20 வந்து 60. அதே மாதிரி 2 into 10 பார்த்தீங்கன்னா 20. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 120 அப்படின்றது வருது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதோட எல்சிஎமும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வரல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ அடுத்து நான் கண்டிஷன் எப்பயுமே சொன்னேன்னா ஏ போடுவேன், அடுத்தது டி போடுவேன். ஸோ டி பண்ணுறோம். ஸோ டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60, 20, 30, சரிங்களா? ஸோ பாக்ஸ் மெத்தடில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணியிருக்கேன், அப்போ 6, 2, 3 வருது. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணியிருக்கேன், 3, 1, 3. அடுத்தது 3ஆல் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான் எல்சிஎம். ஸோ அதுதான் எனக்கு 16 ஃபர்ஸ்ட்ல கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A 3B and 2C அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா 60 தான். 3B அதாவது இங்கே B வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 அப்படின்றது இருக்குது. அப்போ 3 into 20 அப்படின்னா 60. அதே மாதிரி 2 into C அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 into 30 போட்டுங்க அப்படின்னா 60 வரும், சரிங்களா? ஸோ இதோட எல்சிஎம் வந்து 60 அப்படின்றது தான் எல்சிஎம், சரிங்களா? ஸோ 60யும் ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், டி தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் B and C நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா மாடலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 அப்படின்றத எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.